டேய் அண்ணா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன சைக்காட்டிஸ்ட கூட்டிட்டு போவ? இன்னைக்கு உன்னை அடிக்கிற அடியில நீ செத்துடமா அவனை. ஐயோ தங்கச்சி அடிச்சிடாதம்மா. சாப்பிடமா அவனை. ஐயோ அம்மா என்னை காப்பாத்துங்க. என்ன 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 பிரச்சனைங்க? அம்மா அம்மா இவ என்ன அடிக்க வராமா, என்னை காப்பாத்துங்கம்மா. ஏய் என்ன டீ, எதுக்கு டீ இவனை அடிச்சுக்கிட்டு இருக்க? நீ தள்ளி போமா, இன்னைக்கு இவனை நான் அடிக்கிற அடியில நீ செத்துவாமா அவன். எதுக்கு டீ உங்க அண்ணனை அடிச்சுக்கிட்டு இருக்க? நீ எதுக்கு அடிக்க சொல்லு. என்ன பாருமா பிறகு என்ன செய்யறாங்க? காலையில என்ன சைக்காட்டிஸ்ட கூட்டிட்டு போயிட்டாமா. எனக்கு எவ்வளவு அவமானமா போயிட்டு தெரியுமா? நான் என்ன பைத்தியமாமா? சரி அதுக்கு என்ன, போய் செக் பண்ணிட்டு வர வேண்டியதானே. போவேல உங்க அப்பாவையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. என்ன சத்தங்க? என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க போல? என்ன அப்ப பாருங்கப்பா, எனக்கு காலையில என்ன சைக்காட்டிஸ்ட கூட்டிட்டு போயிட்டான். அதை அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கேன். அம்மா வந்து எதுக்கு அவனை அடிச்சிட்டு இருக்கேன்னு என்னைய போட்டு பேசுது. என்னன்னு கேள்ப்பா நீ. அப்படியே கூட்டிட்டு போனாங்களா? என்ன சொன்னாங்க டாக்டர்? டேய் என்னடா சொன்னாங்க? அவன் என்ன சைக்காட்டிஸ்ட கூட்டிட்டு போனது யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்க. போங்க, நான் இனிமே யார்ட்டுமே பேசவே மாட்டேன். போங்க. ஐயோ சும்மாவே ரேஸா எதுவும் சொன்னாலே இவ தாங்க மாட்டா. இல்லை வேற இவன் ஹாஸ்பிட்டல் வேற கூட்டிட்டு போயிட்டான். நீ என்ன வரத்து வரப்போறாலும் தெரியல வீட்டுக்குள்ள. சரி யாரும் எதுவும் புலம்ப வேண்டாம். நான் போய் அவ்வளோ சமாதானப்படுத்துறேன். பேசாம இருங்க, உங்க வேலையை பாருங்க, போங்க. எல்லாம் இவனால வந்தது. அடிச்சேன்னு வையி பல்லெல்லாம் உதிர்ந்துரும். இன்னைக்கு உனக்கு சாப்பாடே கிடையாது, பட்டினியே கடை. ஐயோ, ஒரு நல்லது பண்ணலான்னு பார்த்தா எல்லாரும் நம்மள சேர்ந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. சை, யாருக்குமே என் மேல பாசமே இல்லை. என்ன பைத்தியம் எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. அம்மாடி தங்கம், எதுக்குமா அழுதுகிட்டு இருக்க? அப்பா இருக்கம்லாமா, அழாதம்மா. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போங்க. யார் கூட நான் பேச விரும்பல. தயவு செஞ்சு ரூமை விட்டு வெளில போங்க. உன் கோவம் குறையணும்னா அப்பா உனக்காக என்னெல்லாம் செய்யறோம்மா. தயவு செய்து கோவப்படாதம்மா. வாமா, நம்ம எங்கேயாவது போகலாமா வெளியில? அப்பாவுக்கு நல்லா செலவழித்து வச்சுட்டு நல்லா வெளியில போய் நல்லா மூக்கு மட்டும் தின்னுட்டு வந்துடலாம். சொல்லுமா தங்கம், எங்க போகலான்னு சொல்லு. உன்னை அப்பா கூட்டிட்டு போறேன். அப்ப எனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போங்க சீக்கிரம். அவ்வளோதானே தங்கம், உனக்கு என்னென்ன வேணும்னு கேளு, அப்பா வாங்கி தரேன். வா போகலாம். ஐ ஜாலி, இதோ கிளம்பி வரேன். அப்பா சீக்கிரம் போங்கப்பா கார்ல. என்னப்பா இவ்வளவு ஸ்லோவா போறீங்க? சீக்கிரம் போங்க. இல்லடா தங்கம், புதுசா வாங்கின கார்ல டயர் தேஞ்சிரும், அதான் மெதுவா போறேன். எனக்கு பசி உயிர் போகுதுப்பா, சீக்கிரம் போங்க. இது உனக்கு பசிக்கா? காலையில இருந்து 10 இட்லி தின்றுருக்கா, 2 வடை தின்றுருக்கா, 5 பூரி தின்றுருக்கா, இவ்வளோத்தையும் தின்றுருக்கா, இன்னும் பசிக்குதுங்க. இவளையெல்லாம் என்னதான் பண்ணவோ தெரியல. அப்பா இவனை எதுக்குப்பா கூட்டிட்டு வரீங்க? இவனை இறக்கி விடுங்க. பையன் வந்து நான் வரவே மாட்டேன். போங்கப்பா. நான் கண்டிப்பா வருவேன். நீ மட்டும் என்ன சாப்பிட்றது ஹோட்டல்ல? நானும் சாப்பிடுவேன். சரி 2 பேரும் சண்டை போடாதீங்க. 2 பேரையும் கூட்டிட்டு போறேன், பேசாம வாங்க. அப்ப நான் வரணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. இவன் என் கூட பேசவே கூடாதுப்பா. சரி நான் பேசல, அதுக்கு பதிலாக பாடுதேன். என்னமோ பண்ணிக்கல. சி தங்கச்சி, என் தங்கச்சி, தங்கமான தங்கச்சி, அண்ணன் சொல்ல கேளு சொல்லமான தங்கச்சி. அப்பா அவனை சும்மா இருக்க சொல்லுங்கப்பா, இல்ல வாய் உடைச்சிருப்பா. ஐயோ சீக்கிரமா போனப்பா, இவங்க தொல்லையில எனக்கு தலைவலியும் வந்துடும் போல. ரெஸ்டாரண்ட் சூப்பரா இருக்கே. பிறகு ரெஸ்டாரண்ட் ஒன்ன மாதிரியா இருக்கும் கேவலமா? ஏன் அழக பார்த்து உனக்கு பொறாமடி போடி. அப்பா என்னப்பா ரெஸ்டாரண்ட் வந்து இவ காப்பி டீன்னு குடிச்சிட்டு இருக்கா? பாத்தா செய்து இந்த டேபிள் உட்கார வைக்காதீங்கப்பா. பக்கத்து டேபிள் போச்சுங்கப்பா. இவனை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா. தம்பி பேசாம பக்கத்து டேபிள்ல போய் உட்காந்துக்கோப்பா. இவ்வளோ சமாதானப்படுத்துறது தான் நான் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு போப்பா. பேரர் வாங்க இங்க. சார் என்ன சார் ஆர்டர் பண்ணுறீங்க? என் பொண்ணு ஆர்டர் பண்ணுவோம், அதெல்லாம் கொண்டு வாங்க. ஐ ஜாலி. எனக்கு சிக்கன் வேணும், தந்தூரி சிக்கன், சிக்கன் ஃப்ரை, அப்புறம் ரைஸ். இந்த ஹோட்டலில் என்னென்னலாம் ஸ்பெஷலாக இருக்கோ எல்லாத்தையுமே எனக்கு கொண்டு வாங்க. நான் சாப்பிட்டு பார்க்கணும். ஐயோ இவ திங்கிறத பார்த்தா அடுத்த மாதம் செலவுக்கு எனக்கு காசு இருக்காது போல. லோனு தான் வாங்கணுமோ பேங்க்ல இருந்து. அடியே உன் வயர் என்ன வயரா இல்லை தேங்காடி? உனக்கு நட உன் வேலையை பார்த்துட்டு போ, இல்லை உன் வாய் உடச்சிருவேன். ஓகே மேடம், நீங்கள் சொன்ன மெனுவெல்லாம் ரெடியாகி கொண்டு வரதுக்கு 1/2 hour ஆகும். அது வரை வெயிட் பண்ணுங்கள். என்ன ரெஸ்டாரண்ட் சீக்கிரமாக கொண்டு வராண்டம்மா. இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு பசி உயிர் போகுது. மேடம் நீங்கள் கேட்ட எல்லாம் இருக்குது, சாப்பிடுங்க மேடம். அம்மாடி இது ஃபுல்லாக சாப்பிட்டுருவியாமா? அப்பா பொறுங்கப்பா, அதுக்குள்ள அவசரப்படுறீங்க. எனக்கு இன்னும் நிறைய வேணும். ஃபர்ஸ்ட் நான் இதை சாப்பிட்டுக்கிறேன். அது வரைக்கும் பொறுமையாக இருந்தேன். ஐயோ கடவுளே, இவ திங்கிறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கே. பில்லு என்ன ஆக போதோ தெரியலையே. சிக்கன் சூப்பரா இருக்கே. அப்பா எல்லாம் சாப்பிட்டேப்பா, போதும்பா. சரி நான் கார்ல வெயிட் பண்ண, நீங்க வாங்க. சார் பில்லு சார். ஐயோ பில்லு வந்துருச்சு. எவ்வளோ வந்திருக்கோ தெரியலையே. அட கடவுளே, 10,000மா? ஐயோ ராமா, இந்த பில்லு 10,000க்கு தின்னு புட்டால. நான் இப்போ என்ன செய்வேன்? சார் உங்க பில்லு 10,000 வச்சு கொடுங்க சார். ஹலோ சார், உங்க பில்லு 10,000 கொடுங்க சார். ஏதாவது டிஸ்கவுண்ட் இருந்தா பண்ணுங்க சார். இதோ இந்த பேட்டில் 10 அடி வாங்கினீங்கன்னா ₹1 கம்மி பண்ணுவேன். வாங்கிக்கிறீங்களா? இல்லை சார் வேண்டாம் சார், நான் கொடுக்குறேன் 10,000. இந்தாங்க சார் 10,000. ஓகே 10,000 இருக்கு. அப்பாடா, இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய சாப்பிட்டேன். இப்போதான் எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கு. ஆமாம் தின்னது தானே நீ. பில்லு பே பண்ணது நான் தானே. எனக்கு தானே அதில் உள்ள கஷ்டம் தெரியும். 3 பேர் எங்கே போனீங்க? ஆளே காணும். எங்கே போயிட்டு வரீங்க 3 பேரும்? இவளை சமாதானப்படுத்துறதுக்காண்டி அப்பா இவளை ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போனாங்க. இவ தின்னுக்கு பார்த்தனா பில்லு எவ்வளோ தெரியுமா வந்துச்சு? 10,000 வந்துச்சு. ஏட்டி நீ எல்லாம் புள்ளையா 10,000க்கு தின்னுட்டு வந்திருக்க? என்ன சமாதானப்படுத்த தான் கூட்டிட்டு போனீங்கன்னு பார்த்தேன். கடைசி நான் சாப்பிட்டது கூட இப்போ குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? இனிமே நீ யாரு கூட பேசவே மாட்டேன், போங்க. இவளுக்கு ஒன்று சொல்லிடக்கூடாது. உடனே மூஞ்சி தூக்கிக்கிட்டு அங்கே ஓடியே போயிடுவா. இவளையெல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் செய்வோ எனக்கே தெரியல. இவெல்லாம் நாளைக்கு போகிற வீட்டில் மாமியாட்ட செருப்படி தான் வாங்க போகிறா. ஆமாம், உடனே பிள்ளைய சாவம் விட்டுக்கிட்டு இருக்காது. பேசாமல் போய் சமையலை பருப்போ.
ஆமாம், பிள்ளைக்கு இப்படி செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுங்க. அதுக்கு பிறகு நான் தானே கஷ்டப்படணும். ஆமாம், நாங்கள் கொடுத்தா செல்லம், நீ கொடுத்தா என்ன? பிள்ளைய ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுக்கதே நீ தான். பிள்ளைக்கு நல்லது என்னதுன்னு கெட்டது என்னதுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கையா நீ? எப்போ பார்த்தாலும் டிவி சீரியல் தான் பார்த்துக்கிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் தூங்குற. என்ன தான் பண்ணுறது உன்னை வச்சு? ஆமாம், ஆவுனா என்னையே குத்தம் சொல்லிக்கிட்டு இருங்க. போங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். ஐயோ, அடுத்து இவ ஆரம்பிச்சிட்டா. இவளை சமாதானப்படுத்துறதுக்கு நான் இன்னும் பின்னாடியே போய் நான் எத்தனை ஆயிரம் செலவு பண்ணணுமோ எனக்கே தெரியல. எட்டி நான் சொல்லுறத கேளுட்டி, ஊருக்கெல்லாம் போவாதவா, வீட்டுக்கு போவோம். யாரும் என் கூட பேச தேவையில்ல. இனிமேல் நான் வரவே மாட்டேன் உங்கள் வீட்டுக்கு. நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். அம்மா அம்மா வாங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போகலாம். உங்களை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதும்மா. யாரும் சும்மா பாசமாக இருக்க மாதிரி நடிக்க வேண்டாம். போங்க, எனக்கு தான் உங்களை யாரையுமே வளர்க்க தெரில. போங்க. இம்மா நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேம்மா, கோவப்படாத. உன்னை சமாதானப்படுத்த நான் என்ன தான் செய்யணும்னு சொல்லி செய்தேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை டூருக்கு போகணும்னு. வரீங்களா? ஃபேமிலி டூர் போகலாம். இல்லை இப்போ தானே 10,000 செலவு பண்ணியிருக்கேன் அவளுக்கு. இப்போ மறுபடியும் நீ 10,000த்துக்கு இழுத்து வச்சுன்னா நான் என்ன செய்வேன்? அடுத்த மாதம் செலவுக்கு நான் என்ன செய்வேன்? வட்டி கரண்ட்டு போய் தான் நிற்கணும். ஆமாம், உங்களை கல்யாணம் பண்ணி நான் எங்கேயாவது போயிருக்கேனா? எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே சமையல் பண்ணேன். இதே தான் எனக்கு வேலை. ஏதாச்சும் உருப்படியாக ஏதாவது பண்ணுதீங்களா? நான் ஆசைப்பட்டு இப்போ கேட்கேன், அது கூட உங்களால் முடியலை. எதுக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணீங்கன்னு எனக்கே தெரியல. என்னது, உன்னை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலையா? ஏட்டி போன வாரம் தானே டூர் கூட்டிகிட்டு போனேன். 5,000 செலவு இழுத்து வச்சியே, நான் ஒன்றுமே சொல்லலையே. அது போன வாரம் தானே கூட்டிகிட்டு போனீங்க. இந்த வாரம் எங்கே கூட்டிகிட்டு போனீங்க? மொத்தத்தில் எனக்கு எதுவுமே பண்ணக்கூடாது அதுதானே நினைக்கிங்க? சரி சரி, எதுவுமே சொல்லாத தயவு செஞ்சு. வா, எங்கேயாவது போகலாம் டூருக்கு. வாங்க வீட்டுக்கு முதல்ல போகலாம். என்னட்டி இப்போ சந்தோஷமா உனக்கு பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், என்ஜாய் பண்ணுங்க போங்க. ஐய் ஜாலி, சூப்பரா இருக்குப்பா பீச்சு. ஏ அப்பா, எனக்காக கூட்டிட்டு வரலையாப்பா? அம்மாக்காக தான் கூட்டிட்டு வந்தீங்களா? இதுதான் நீங்கள் சொன்ன டூராக்கும். பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு ஓவர சீனை போட்டுக்கிட்டு இருக்கீங்களோ? ஏட்டி பிறகு நான் என்னட்டி செய்வேன்? காசு வேணும்லா. நான் அடுத்த மாதம் செலவுக்கு என்ன செய்ய? உன் நகையை தரியா? அம்மா அம்மா நகையெல்லாம் கொடுக்காதீங்கம்மா, நமக்கு வேணும்ல. எனக்கு நகை வேணும்னு நான் சொல்லவே இல்லையே. செலவை கம்மி பண்ணாலே போதும் நமக்கு. எனக்கு பீச்சும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நான் வீட்டுக்கு போகிறேன். போங்க. வீண் செலவுகளை கம்மி பண்ணி வாழ்ந்தாலே குடும்பம் சந்தோஷமா இருக்கும். எல்லாம் எங்கே விடுதீங்க? வீண் செலவு தான் பண்ணுறீங்க. ஆமாடா தங்கம், அனாவசியமான செலவுகளை கம்மி பண்ணாலே போதும். நம்ம நிறைய காசு சேர்த்து வைக்கலாம், நிறைய பொருட்கள் வாங்கலாம், நல்லா இருக்கலாம். அப்படியாப்பா? நானே இனிமே அனாவசியமா செலவு பண்ணவே மாட்டேன்ப்பா. அப்படியா தங்கங்களா? நான் சொல்கிறத கேட்டு நடக்கீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.